அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவானது பார்த்தீங்கன்னா 2019 டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டினை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சொல்லப்போனால் இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இருக்குது. அதை நான் ஆன்சர் கீயோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா தகவலையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? வீடியோ பதிவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் ஸ்பீடு வச்சு பார்த்துக்கலாம். இல்லை இதுதான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? சரி, நம்ம கொஸ்டினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பொருள்கோள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரே நிமிஷம். பொருள்கோள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பொருள்கோள் அப்படின்னா தான் ஒரு செய்யுளுள்ள சீரையோ இல்லை அடியோ அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த பொருள்கோள் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 வகை இருக்குது. பொருள்கோள் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி மாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு, அடிமறி மாற்று அப்படிங்கிற மாதிரி 8 வகை இருக்குது. இதிலேருந்து ஒரு 2-3 பொருள்கோளோட டீட்டெயிலை மட்டும் நம்ம பார்க்கலாம். தனிப்பட்ட வீடியோவில் இந்த 8ஓட டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ இதில் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா என்ன? ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா என்ன? அதாவது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைதல் தான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பாடலில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த மீனிங் அப்படியே நேராகவே இருக்கும். ஆற்று நீர் மாதிரி நேராகவே இருக்கும். அப்படிங்கிறத தான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதாவது முயற்சிங்கிறது ஒரு செல்வத்தை தரும், முயற்சி செய்யாமல் இருக்கிறது வறுமையை தரும். அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்குமே நேராக பொருள் தர்ற மாதிரி வர்றதுனால இதுக்கு பேர் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு வருங்க. அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நிரல் அப்படின்னா வரிசை அப்படின்னு அர்த்தம். நிரல்னா வரிசை அப்படின்னு அர்த்தம். நிறை அப்படின்னா பொறுத்து, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு செய்யுள்லையோ ஒரு பாடல்லையோ அந்த சொற்களை முதல்ல வரிசைப்படுத்திக்கிறது. அதுக்கு உண்டான பொருள் இருக்குல்ல, மீனிங் இருக்குல்ல, அதை அடுத்த வரிசையில் லைன் பண்ணி சொல்கிறது. அதை தான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரல் நிறை பொருள்கோள் என்பது செய்யுளில் உள்ள சொற்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைத்து அந்த வரிசைப்படியே அவற்றின் பொருளை கொள்ளும் முறையாகும். அவ்வளோதான். இதை தான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகை இருக்குது. அது நம்ம கீழே பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ட்டாங்க. அதாவது அன்பும் அறனும் அப்படிங்கிற சொற்களை வரிசைப்படுத்திட்டாங்க. அதுக்குண்டான மீனிங் அன்புனா பண்பு, அறன்னா பயன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான மீனிங்கை அடுத்த லைனில் பொருத்தி இருக்காங்க. வரிசைப்படுத்தி பொருத்துறதுக்கு பேர் தான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இது முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்ட்டு இருக்குது. அது என்னங்க? முறை நிரல் நிறைனா என்ன, எதிர் நிரல் நிறைனா என்ன அப்படின்னா, முறை நிரல் நிறைனா காமனாக எப்பயும் போல வரிசையாக இருக்கிறதுக்கு பேர் தான். இதே எதிர் நிரல் நிறை அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. இந்த பண்பு பயன் அப்படிங்கிற கருத்தை மேலே கொண்டு அன்பு மரணம் அப்படிங்கிற கீழே வர்ற மாதிரி வேறு ஏதோ ஒரு திருக்குறளோ இல்லை ஏதோ ஒரு செய்யுள் அடியோ இருந்ததுன்னா அதுவும் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இன்னொரு வகை, அதாவது கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செய்யுளோ இல்லை ஏதோ ஒரு பாடல்லையோ பார்த்திங்கன்னா சிதறி கிடக்கும் சொற்கள் எல்லாமே, அங்கேயும் இங்கேயும் சிதறி கிடக்கும். அதை எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த மீனிங்கை ஒட்டு சேர்த்தி, அதாவது ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் ஒன்றோடு ஒன்று சேர்த்தி நம்ம மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 இதில் ஒரு 3 இது பார்த்துட்டோம். அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகுபெயர்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு பேர் இருக்குதுன்னு வைங்களேன், அதனுடைய கருத்தை டைரெக்டாக சொல்லாமல் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை சொல்லி
அந்த பொருளுக்கு ஆகி வருவது பேர் தான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மல்லிகை சூடினால் அப்படின்னா, மல்லிகை சூடினால் என்ன, மல்லிகை பூ சூடி இருக்கா அப்படிங்கிறதா அர்த்தம். ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்காங்க, மல்லிகை சூடினால். அதை டைரெக்டாக சொல்லாமல் அதுக்கு உண்டான இன்னொரு பேரை சொல்லி சொல்கிறதுக்கு பேர் தான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புரியுதுங்களா? சரி, ரைட். ஆகுபெயர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகுபெயருக்கும் வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா, முதலாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர் அப்படிங்கிற 6 வகை இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய டீட்டெயிலை நம்ம இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். சரி, ரைட். இந்த 4 ஆப்ஷனில் வளாநிலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். அதாவது இப்போ நம்ம பொருள்கோள் பார்த்துட்டோம், ஆகுபெயர் பார்த்துட்டோம். அப்போ வளாநிலை என்னன்னு தெரியணும், வலுவமைதி அப்படின்னா என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? அப்போ வளாநிலை அப்படின்னா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல், அதாவது இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் தான் வளாநிலை. வளானா எழுத்து பிழை இல்லாமல் சொல்கிறது தான் வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. அப்போ இலக்கண முறையோட தப்பு இருந்தும் சில ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் வலு அமைதி அப்படிம்பாங்க. அதனுடைய டீட்டெயிலை பின்னாடி பார்ப்போம். வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையுடன் பேசுவதும், அதாவது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு சொற்களை பேசுகிறதும் எழுதுறதும் தான் வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வளாநிலை ஒரு 7 வகை இருக்குது. திணை வளாநிலை, பால் வளாநிலை, இட வளாநிலை, காலம், வினா, விடை, மரபு வளாநிலை அப்படின்ட்டு 7 நிலைகள் இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணகி பாடினாள் அப்படின்னா, கண்ணகி பாடினால்னா என்ன, இது ஒரு உயர்திணை. கரெக்டுங்களா? பாடினாள் அப்படிங்கிற உயர்திணை வினைமுற்றோடையே முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எந்த பிழை இல்லாமல் கரெக்டாக சென்டென்ஸ் வருது அப்படின்னா, இலக்கண முறையோட கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் அதுக்கு பேர் வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வலுவமைதினா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும், அது இலக்கண முறைப்படி பார்த்திங்கன்னா இது தப்பு தான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா அதுக்கு பேர் வலுவமைதி. பிழையாகத்தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இலக்கண ஆசிரியர்களால் இதுவும் சரிதான் அப்படின்ட்டு சொன்ன சில சென்டென்ஸு, சில வார்த்தைகள், சில சொற்கள் எல்லாமே இருக்குது. அது திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி அப்படிங்கிற 5 வகை இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சது. அதற்குண்டான எக்ஸ்ட்ரா தகவல் பார்த்தாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தமிழில் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொஸ்டினை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, தமிழில் தம் வரிசை எழுத்துக்களுடன், ஒன்று தா வரிசை எழுத்து அப்படின்னு மீனிங் புரிஞ்சுக்கலாம், இல்லை தம் வரிசை எழுத்துக்கள்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்பு வருதுன்னு வைங்களேன், அதுக்கு இனமான எழுத்து, அதை தான் தம் வரிசை, அதனுடைய எழுத்துக்கள். இப்போ இப்புனா பாவரிசை எழுத்துக்கள், பா பா பி பி பூ அந்த மாதிரி. இப்போ ஈ அப்படின்னா யா 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 இ ஈ யூ யூ அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி இரு அப்படின்னா ரா ரா ரீ ரீ ரூ. இந்த எழுத்துக்களுடன் என்ன சொல்கிறான், சேர்ந்து வராமல் அப்படிங்கிறான். அப்போ இதை ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, பிற மெய் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறான். அப்போ இப்போ இந்த ஈன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஈயை வச்சு ஒரு சொற்களை என்ன சொல்லலாம், ஐயான்னு கூட, ஐயா வேணாம், பாய்மர கப்பல்னு வச்சுக்கலாமா? ஓகே, பாய்மர கப்பல்னு வச்சுக்கோங்க வைங்களேன். இப்போ ஈ ஓகேவா, ஈக்கு பிற மெய்யெழுத்து சேர்ந்து வந்துருச்சு. கரெக்டுங்களா? அதாவது மாவை இம்மு ப்ளஸ், இதை நான் அடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷங்க. ஓகே, இப்போ ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்தை என்ன பண்ணுவோம், ஐயான்னு எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு ஐயா பாய் பள்ளம்னு இந்த இல்லு எடுத்துக்கலாம், பள்ளம். ஓகேங்களா? என்ன சொல்கிறான், தம் வரிசை எழுத்துக்களுடன், இதற்கு இனமான எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் தான் சொல்லியிருக்கான். இது வருது. கரெக்டுங்களா? அதாவது இல்லுக்கு உண்டான இணை எழுத்து என்ன, அதாவது மெய் எழுத்து என்ன, லாலா வரிசை. கரெக்டுங்களா?
உயிர்மெய் எழுத்து லாலா இது வருது பள்ளம். அப்போ ஈ வந்து வரும். பாய் அப்படின்னு எடுத்துட்டால் கூட பாய்மர கப்பல் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈக்கு பக்கத்தில் பிற மெய்யெழுத்து கரெக்டு இம் ப்ளஸ் ஆ அப்படிங்கிற பிற மெய்யெழுத்தும் சேர்ந்து வருது கரெக்டுங்களா. அப்போ இரு வருமா அப்படின்னா இரோட எந்த எழுத்து இப்போ இரு வரிசையில் ரா எழுத்து எதாவது சேர்ந்து வர மாதிரி எதாவது சொற்கள் இருக்கான்னு பார்க்கணும். இருக்காது. அப்படி இருந்தால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. இப்போ இப்புன்னு எடுத்துட்டால் கப்பல் இப்புக்கு பக்கத்தில் அதுக்கு இனமான எழுத்து வருது. அப்போ இது வந்து வராது கரெக்டுங்களா. இக்கு வரும் பக்கம்னு எடுத்துக்கோங்களேன். பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்குக்கு பக்கத்தில் கா வரிசை வருது. அப்போ இந்த சொல்லும் வராது. இரு மட்டும்தான் வராது. ஏன்னா இப்போ வாழ்கன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. வாழ்க இந்த இல்லு வரிசை லா வரிசை எதுவுமே வராது. பட் வேறு மெய்யெழுத்து அதாவது கா வரிசை எந்த எழுத்து வேணால் சேர்ந்து வரும். அவன் அப்படி தானே கேட்டிருக்கான். அப்போ இல்லுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கரெக்டுங்களா. அப்போ இக்கு வராது. இரு இல்லு தான் ஆன்சர். புரியுதுங்களா? கொஞ்சம் கிளியராக புரியுதுங்களா? சரி. தமிழில் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இரு இல்லு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது உயர்வு இந்த இரு வரிசையில் ரா வரிசை எதுவுமே வராது. எந்த சொற்களும் வராது. ஆனால் பிற மெய்யெழுத்து ஊங்கிற ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வரும். உயர்வு வாழ்க இந்த மாதிரி இந்த ரெண்டு எழுத்துக்கும் பிற மெய்யெழுத்து மட்டும்தான் சேர்ந்து வரும். அதுக்கு இனமான எழுத்து வராது. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரி. இதில் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னங்க உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா ஒரே மெய்யெழுத்து அதாவது ஒரு சொற்களில் இப்போ பக்கம்னு எடுத்துக்கிட்டால் இந்த மெய்யெழுத்து இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு இனமான எழுத்தே வரும். எப்படின்னா பக்கம் காவை பிரித்தோம்னா என்ன வரும்? இக்கு ப்ளஸ் ஆ வருமா? பா இக் கா இம். புரியுதுங்களா? இந்த மெய்யெழுத்தும் அதுக்கு இனமான மெய்யெழுத்து அதே எழுத்து தான் வர்ற மாதிரி இருந்தால் தான் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அது எச்சம் இருக்கா. இச்சை வந்து எப்படி பிரிக்கலாம்? சாவை எப்படி பிரிக்கலாம்? இச்சு ப்ளஸ் ஆண் பிரிப்போமா? கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஒரு மெய்யெழுத்து இருக்குது. இதை பிரித்தோம்னாலும் இங்கே ஒரு மெய்யெழுத்து இருக்குது. அந்த மாதிரி ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது அதுக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி ரைட். அப்படி இல்லை எனக்கு சென்டென்ஸ்லாம் தெரியும் எனக்கு சொல் தெரியும் அப்படின்னா அது சுத்தமான தமிழ் சொல்லாக இருக்காது. அது தமிழ் சொல்லாகவே இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி ரைட்டு. அடுத்தது என்னென்னா வேற்று நிலை மெய்மயக்கம். இப்போ உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிறது. வேற்று நிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். வேற்று நிலை மெய்மயக்கம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெய்யெழுத்து இருக்குன்னா இன்னொரு மெய்யெழுத்து சேர்ந்து வரும். அந்த மாதிரி வேறு மெய்யெழுத்து வர்றது தான் வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் வந்து இந்த இரு இல்லு வந்து சம்பந்தமாகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே இந்த இரு இல்லு அப்படிங்கிற எழுத்து அமையும். ஓகேங்களா? அதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வா இருக்கா. வாவை பிரித்தோம்னா இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஒரு இல்லுங்கிற ஒரு மெய்யெழுத்து வேறு ஒரு மெய்யெழுத்து. இதை தான் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உடல்நிலையிலையும் சரி வேற்று நிலையிலையும் சரி அமையிற மாதிரி எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது. எத்தனை அப்படின்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 12 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த இங்கு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த மாதிரி இந்த 12 எழுத்துக்கள் தான் வந்து உடல்நிலையிலும் சரி வேற்று நிலையிலையும் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த 12 எழுத்துக்கள் நான் வந்து ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 4 எழுத்துக்களை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். என்ன? ஞஞன நமன. கரெக்டுங்களா? ஞஞன நமன அப்படிங்கிற 6 எழுத்துக்கள் வருமா? அதில் பாருங்களேன். ஞா ஞா நா ஞஞன நா மா நா. புரியுதுங்களா? இந்த 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இதில் அடங்கிருச்சு. அப்போ நமக்கு 6 எழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம். மீதி பொதுவாகவே லா வந்து உங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 லா இருக்குது. கரெக்டுங்களா? சிறப்பு லாவோட இந்த 3 லா இருக்குது.
இந்த சிறப்பு லா மட்டும் இதில் வராது. மீதி 2 லாவோட மெய்யெழுத்து இருக்கும். இந்த இல்லு, இந்த பொதுலகர இல்லு. அப்போ 6 + 2 8 எழுத்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? 8 எழுத்து தெரிஞ்சு போச்சு. மீதி 4 எழுத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இவ்வு வரும், ஒரு எழுத்து சேர்ந்துருச்சு. இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். 6 + 2 8 + 1 9 எழுத்து தெரிஞ்சு போச்சு. மீதி இட்டு, அப்புறம் வேறு என்ன, ஈயு, அப்புறம் இரு. இந்த 3 எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து உடல்நிலையிலும் வேற்று நிலையிலும் அமையும் 12 எழுத்துக்கள். ஓகேங்களா? கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. 2 மெய் எழுத்து சேர்ந்தே ஒரு சொற்கள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் 3 மெய்யாக மயங்கி வரும். என்ன சார் புரியலையே அப்படின்னா, இப்போ காய்ச்சல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈங்கிற ஒரு மெய்யெழுத்து, கரெக்டுங்களா? இச்சுங்கிறது ஒரு மெய்யெழுத்து. அப்போ 2 மெய்யெழுத்து வந்துருச்சு. இந்த சாவை பிரித்தோம்னா இச்சு + ஆ அப்படிங்கிற இன்னொரு மெய்யெழுத்து வரும். இந்த மாதிரி ஒரு சொற்களில் 2 மெய்யெழுத்து உடனே வீழ்ச்சி பாருங்களேன். இல்லு, இச்சு. இந்த சீயை பிரித்தா இச்சு + ஈ வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஈர் ஒற்று மெய்மயக்கம் அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா? புரியுதுங்களா? உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன? உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரு எழுத்து, ஒரு மெய்யெழுத்து, அதே எழுத்து மறுபடியும் வரணும். வேற்று நிலைனா ஒரு மெய்யெழுத்து, வேறு மெய்யெழுத்து. ஈரொற்று அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து, வேறு மெய்யெழுத்து, அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் உடல்நிலை, வேற்றுநிலை, ஈரொற்று அப்படின்ட்டு மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது 3வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் அவர் நடத்திய இதழ் என்ன நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் தாய்மொழி தான். மீதி தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாமே வந்து புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த 3 தான் வந்து அவர், அந்த 3 இதழ்கள் தான் அவர் எழுதியிருக்கார். கரெக்டுங்களா? சரி, ரைட்டு. அவரை பற்றி சில எக்ஸ்ட்ரா தகவல் அப்படின்னா, அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1933லேருந்து 95 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். எங்கே அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் குஞ்சம்மாள். இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா, உலகியல் 100, என் சுவை 80, மகபுதவஞ்சி, பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு, ஐயை கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இயற்றிய நூல்கள் யார்? பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவநேய பாவனரின் வழியை பின்பற்றிய தனித்தமிழ் ஆர்வலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனாரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்ட்டு தான் ஒரு சிறப்பு பேர் இருக்கவருக்கு. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. அப்போ தமிழுக்கு கருவூலமாய் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை அமைத்தவர், எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்ததுங்க 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பெரிய புராண இயற்கை காட்சியில் வாழை மீன்கள் எம்மரங்களின் ஊடே பாய்ந்தூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பெரிய புராணம் சேக்கிழாரால் எழுதப்பட்டது. கரெக்டுங்களா? சாரி, ஒரே நிமிஷம். பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா பாடல் வரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்குது இந்த தகவல். 9th நியூ புக்கில், 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கே இருக்குது. பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்குது. சேக்கிழாரால் எழுதப்பட்டது தான். அதில் ஒரு 4வது பாடல் நினைக்கிறேன், பாடல் என் கரெக்டாக தெரில, 4வது பாடலில் இந்த வரி இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க முதல்ல, பெரிய புராண இயற்கை காட்சியில் வாழை மீன்கள் எம்மரங்களின் ஊடே பாய்ந்துவிடும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வரி பாருங்கள், அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மீதி படிய துதைந்திலும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானமில் போடுமாள். அதாவது வந்து ஒரு குளத்தில், அதாவது அந்த பொய்கை ஆற்றுல வந்து பறவைகள் வந்து ஆடுமாமா.
அங்கே பக்கத்தில் இருக்க எருமைகள் குளிக்க வரும்போது அந்த நதியில் வந்து மூழ்கி எழுமாமா. மேதினா எருமை, மேதினா எருமை மூழ்கி எழுமாமா. அப்போ அந்த நீரில் இருக்கிற வாழை மீன்கள், வாழை மீன் அப்படின்னா இளமையான வாழை மீன்னா கன்னி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனில் ஒரு வகை தான் வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழை மீன்கள் வந்து துள்ளி துள்ளி குதித்து பக்கத்தில் இருக்கிற எந்த மரம், கமுகு மரம். கமுகு மரம் அப்படின்னா பாக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கு மரத்தில் அதாவது குதித்து குதித்து பாக்கு மரத்தில் தாவி விளையாடுமாமா. அதை பார்க்குறதுக்கு வானவில் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தில் இந்த இயற்கை காட்சி மாதிரி வர்ணிச்சிருக்கார். அப்போ இந்த பாடல் வரியோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பெரிய புராண இயற்கை காட்சியில் வாழை மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா கமுகு மரங்கள், அதாவது பாக்கு மரத்தின் ஊடே தான் பாய்ந்து விடும் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அதனுடைய எக்ஸ்பிளைன் தான் அது. பெரிய புராணத்தில் காவிரி கரையோரங்களில் உள்ள நீர்நிலைகளில் வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின், அதாவது கமுகு மரங்கள் மீது பாய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த கொஸ்டின், இவற்றுள் ஒன்று மற்றும் சரியானது. அதாவது வந்து இது சொல்லப்போனால் அட்டமா சித்திகள் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் என்ன கேட்குறான்னா, இவற்றுள் ஒன்று மட்டும் எது சரி அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கும்போது இந்த காமவசாயித்துவம் அப்படிங்கிற விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது தான் சரி. மீதியை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்சாக கொடுத்துருக்காங்க. அதாவது மகிமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு பேர் கரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசத்துவம்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் அப்படிங்கிறது பேர் தான் ஈ சத்துவம். காமாவாசது இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது ஒன்று தான் அதில் சரியாக இருக்குது. விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அணிமா அப்படின்னா அணுவை போல் சிறுத்து நிற்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அணு அணி அப்படிங்கிற மாதிரி. அணுவை போல் சிறுத்து நிற்கும் ஆற்றல். லகிமா அப்படின்னா காற்றில் மிதக்கும் ஆற்றல் வந்து லகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் பிராகாமியம், வசித்துவம் அப்படின்னு இருக்குது. இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றலுக்கு பேர் வந்து பிராகாமியம். உலகப் படைப்புகளை எல்லாம் அடக்கியாளும் ஆற்றல் வசியம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். வசியம் அப்படிங்கிற மாதிரி வசித்துவம். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா தகவல் தான். அடுத்தது 6வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இளைதாக முள்முறம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் தாழ்த்த இடத்து. ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் என்ன அணி, இது காமனாக பொதுவாகவே எப்பயுமே வந்து ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு சொல்லோட அர்த்தம் கேட்பாங்க, இல்லைன்னா அந்த சொல்லோட எதிர்ச்சொல் கேட்பாங்க, இல்லைன்னா அந்த இந்த திருக்குறள் அமைந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? இந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 879வது குறள் என்னங்க சொல்லியிருக்காங்கன்னா, இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் தாழ்த்த எடுத்து. அதாவது பிரிது மொழிதல் அணி இதில் இடம்பெற்றிருக்குது. அது என்னங்க பிரிது மொழிதல் அணி அப்படின்னா, இப்போ ஒரு சொல்லோட கருத்தை நாம் வந்து ஓப்பனாக சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல் வேற ஒன்று சொல்லி அதன் மூலமாக இந்த கருத்தை வந்து திணிக்கிறதுக்கு பேர் தான் பிரிது மொழிதல் அணி அப்படிம்பாங்க. ஆல்யூஷன், யூப்போமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முள் மரம் வளர்ந்துட்டுருக்கு, அது சின்னதாக இருக்கும்போதே வெட்டி கடாசிடணும். இல்லை அதை வளர விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதை வெட்டும்போது அதை நம்ம கையே கிழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி முள் மரத்தை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு செயலை முடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முடிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அதனால் ஏற்படுற விளைவுகளை இந்த முள் மரத்தை வச்சு வள்ளுவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அதுக்கு பேர் தான் வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பார்ப்போமா அதனுடைய கருத்தை? அதாவது ஒரே நிமிஷங்க. முள் மரம் என்பது ஒரு உதாரணம் தான், அது ஒரு ஓமேய பொருள் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு செயலை செய்ய வேண்டிய சரியான நேரத்தை தவறவிட்டால் ஏற்படும் விளைவுகளை பற்றி மறைமுகமாக கூறியிருக்கிறார் வள்ளுவர். ஒரு கருத்தா பொருளை மறைமுகமாக சொல்லியிருக்காரு அந்த முள் மரத்தை வச்சு கான்செப்டாக. இந்த மாதிரி வந்தால் தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா?
அப்போ ஒரு திருக்குறளோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த அணி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பகுபத உறுப்புகள் 6ம் வரும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி நிறைய கான்செப்ட் இருக்குது. முதல்ல பகுபத உறுப்புகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பகுதி, விகுதி, இந்த ரெண்டுக்கு நடுவில் இடைநிலை வரும். இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் சந்தின்னு ஒன்று வரும், அப்புறம் விகாரம்னு ஒன்று வரும். அப்போ பகுதி 1, விகுதி 2, இடைநிலை 3. இந்த பகுதிக்கு இடைநிலைக்கு நடுவில் வர்ற சந்தி 1, விகாரம் 1, 4, 5. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் ஒன்று வரும், அதுக்கு பேர் வந்து சாரியை அப்படிம்பாங்க, சாரியை அப்படிம்பாங்க. அப்போ 6. இந்த 6மே வர்ற சொல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? சரி, ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து நடந்தனன் தான். அது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நடந்தனனை எப்படி பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிக்கிறது? எப்பயுமே நீங்கள் ஒரு சொல்லை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு பகுதியும் விகுதியும் பிரிக்க தெரிஞ்சுக்கோங்க. பகுதி அப்படின்னா அது கட்டளை வாக்கியமாக இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். நடந்தான் நட, ஓடினான் ஓடு, படித்தான் படி, நடித்தான் நடி, கடித்தான் கடி, எப்படி வேணாம், அது வந்து உங்களுக்கு ஆர்டராக இருக்கணும், கட்டளை வாக்கியமாக இருக்கணும், அதுதான் பகுதி. அதுக்கு பேர் தான் பகுதி. அப்போ நடந்தனன் அப்படின்னா என்ன வரும்? நட. கரெக்டாக? பகுதி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ரைட்டு. அடுத்தது என்ன பண்ணணும்? விகுதி நமக்கு பிரிக்க தெரியணும். கடைசியாக வர்ற எழுத்தை தான் நம்ம விகுதின்னு சொல்லுவோம். இப்போ நன்னுன்னு இருக்குது. பொதுவாக நீங்கள் இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் நன்னு அப்படின்னு வந்தாவே அது அன்னு ப்ளஸ் அன்னு அப்படின்னு தான் நீங்கள் பிரிக்கணும். அன்னு ப்ளஸ் அன். மீதி வந்து உங்களுக்கு சில இது விகுதி எழுத்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அன்னுங்கிறது விகுதி எழுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? அப்போ பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம், விகுதியை கண்டுபிடிச்சிட்டோம். இடையில ஒரு எழுத்து வருமே, நடந்தனன் அப்படின்னா இத்து. இதுதான் வந்து இத்துங்கிறது முதல்ல எதனுடைய இடைநிலை அப்படின்னு தெரியணும். கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னா அது நிகழ்கால இடைநிலை. இத்து, இந்து இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்ட்டு ஒரு கான்செப்டே இருக்குது. அப்போ இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? எப்பயுமே இந்த இந்துன்னு ஒரு வார்த்தையில் வந்தது அப்படின்னா, இந்து அப்படின்னு வந்ததுன்னா அதை நீங்கள் பிரிக்கும்போது இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை கண்டுபிடிச்சாச்சு, இத்து இந்தானது விகாரம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இத்துங்கிறது சந்தி. அப்போ இந்த 6மே வந்து சாரியை, இந்த நடுவில் இருக்கிறதுல சாரியை. இது வர்றது எந்த சொற்கள் அப்படின்னா நடந்தனன் தான். ஓகே, இப்போ இந்த கடைசி விகுதியை வந்து எனக்கு பிரிக்க தெரியணுமே, எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அடுத்தது பாருங்களேன். இப்போ உரைத்திடும், டும் இது விகுதி, உரை பகுதி, இத்து தெரிஞ்சு போச்சு இடைநிலை. இதில் இந்த இடத்துல இந்து வரல, அதனால் விகாரம் வராது, அதனால் இத்து சந்தி மட்டும் வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. இந்த திடும் அப்படின்னு இருக்குல்ல, கடைசி திடும் அப்படின்னு இருக்குல்ல, தீயை எப்படி பிரிப்போம்? இத்து ப்ளஸ் ஈன்னு பிரிப்போமா, ப்ளஸ் டும், அவ்வளோதான். டும் எப்படி வேணால் வச்சுக்கலாம், டும் தான் வரும். அப்போ இத்து வந்து இறந்த கால இடைநிலை, இந்த ஈங்கிறது வந்து தான் சாரியை. புரியுதுங்களா? கடைசி இதை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் வந்திருக்கு, 6 வரல. ரைட்டு. அடுத்தது புனைந்தோம். புனை பகுதி, தோம், தோவை வந்து எப்படி பிரிப்போம்? இத்து ப்ளஸ் ஓ அப்படின்னு பிரிப்போம். கரெக்டுங்களா? அப்போ ஓம். அப்போ ஓம்ங்கிறது விகுதி பகுதி. இதில் இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல தான் இந்து வந்துருச்சே, இந்து வந்தாவே நம்ம என்ன போடணும்? இத்து இந்தானது விகாரம். இத்து இந்தா மாறிடுச்சு, அது விகாரம். அப்போ இத்து சந்தி, அவ்வளோதான். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் வந்திருக்கு. அப்போ இது ஆன்சர் வராது. புகழீர், புகழீரை பிரித்தா எப்படி பிரிப்போம்? புகழ் ப்ளஸ் ஈர், அவ்வளோதான். பகுதி விகுதி இந்த 2 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நடந்தனன். புரியுதுங்களா? இந்த பகுபத உறுப்பில் இருந்து தனியாக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, துலங்கு இமில் நல்லேற்றினம் பல களம்புகும் மன்னர் வனப்பு ஒத்தன
அப்படின்னு ஒரு வரியை கொடுத்துட்டு இது இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கலித்தொகையில் வந்து வர்ற வரிகள் தான் இது. ஆன்சர் வந்து கலித்தொகை தான். துலங்கு இமில் அப்படின்னா என்ன? முதல்ல துலங்குனா என்ன? துலங்குனா அசைகிறது அப்படின்னு அர்த்தம், துள்ளுறது அப்படின்னு அர்த்தம். துலங்கு அப்படின்னா அசைகிறது, துள்ளுறது. இமில் அப்படின்னா காளை இல்லை காளையோட கொம்பு இருக்குல்ல, அதை தான் சொல்லுவாங்க இமில். அப்போ துலங்கு இமில் அப்படின்னா துள்ளுற காளையோட கொம்பு, காளையோட கொம்பு, அந்த அந்த இனத்தை தான், காளை இனத்தை தான் நல்லேற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லேற்றினம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கிற காளையோட இனத்தை தான் நல் ஏற்றினம் அப்படிம்பாங்க. இது கலித்தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் தான் ஜல்லிக்கட்டு காளை இருக்குல்ல, அதை பற்றி விவரிக்கிற ஒரு சொற்களாக இது வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சொல் தான் துலங்கு இமில். புரியுதுங்களா? அப்போ இந்த சொல் வந்து அமைந்துள்ள பாடல் நூல் அப்படின்னா கலித்தொகை. ஓகே, அடுத்ததுங்க, இது வந்து தமிழில் இருந்தே திராவிட என்ற சொல் பிறந்தது என கூறியவர். இது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான். முதல்ல திராவிடம் அப்படிங்கிற சொல்லை யார் சொன்னாங்க அப்படிங்கன்னு தெரியணும். தமிழில் இருந்தே திராவிடம் வந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஆக்சுவலாக இப்போ தமிழில் இருந்தே திராவிட என்ற சொல் பிறந்தது அப்படின்னு சொன்னோன்னா ஹீராஸ் பாதிரியார் தான். இதில் பாருங்கள், புக்குக்குள்ள இருக்கிற தகவல் தான். அதாவது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டால் குமரேலப்பட்டர். திராவிடம் அப்படிங்கிற சொல்லை முதல்ல சொன்னவர் அப்படின்னா குமரேலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார் தான். இவர் தான் தமிழிலிருந்து தமிழா அப்படிங்கிறது மாறிச்சு, அந்த தமிழாலேருந்து இந்த தமிழாக மாறிச்சு, அப்புறம் ட்ரமிழான்னு மாறிச்சு, அப்புறம் ட்ரமிழான்னு மாறிச்சு, அப்புறம் திராவிடான்னு மாறிச்சு, அப்புறம் தான் திராவிடா அப்படின்னு வந்ததாக ஹீராஸ் பாதிரியார் தான் சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார். முதலில் குறிப்பிட்டவர்னா குமரேலப்பட்டர். ஓகேங்களா? இதே வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் கால்டுவெல். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஹீராஸ் பாதிரியார் தான். சரி, அடுத்தது இது ஆக்சுவலாக வந்து கொஸ்டினில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப லெங்க்த்தாக இருக்குமேன்ட்டு நான் இதை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், நானாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிக பொருத்தமான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் பொருத்தணும். நாம் தமிழ் கெழுக்கடல் அப்படின்ட்டு எந்த நூலில் இருக்குது அப்படின்னா புறநானூரை தான் வந்து தமிழ் கெழுக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். கூடல், தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னு சொல்கிறது புறநானூறு. தமிழ்வேலி அப்படின்ட்டு பரிபாடலில் தமிழ்ச்சங்கத்தை ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பேர் அப்படின்னா தான் அதை தான் தமிழ்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபாடலில் தமிழ்ச்சங்கத்தை புகழ்ந்து சொல்கிற வார்த்தை அதை தான் தமிழ்வேலி அப்படிம்பாங்க. கடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் அப்படிங்கிறது வந்து திருவாசகத்துக்கு தான் வந்து கூடலா நான் மாற்றி சொல்கிறேன். கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் திருவாசகத்தை சொல்லுவாங்க. நரம்பின் மறை உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியம். அப்போ சொல்லப்போனால் 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, சரி, ரைட்டு. புறநானூரை பற்றி சில எக்ஸ்ட்ரா தகவல் அப்படின்ட்டு சும்மா வரலாம் பார்ப்போம். புறநானூறுனா என்ன? புறம் ப்ளஸ் 400. இது புறத்தை பற்றிய கூறும் நூல். 400 பாடல்களை கொண்டது. 4 அடி சிற்றெல்லை, 40 அடி பேரெல்லை. அது என்ன 4 அடி சிற்றெல்லை, 40 அடி பேரெல்லை அப்படின்னா இதனுடைய பேசிக்கே வந்து 4 அடி தான் இருக்கும். அதாவது பேசிக்கே 4 அடி, அதுதான் ஸ்டார்டிங்கே 4 அடி தான் இருக்கும். அதிகபட்ச அடி எத்தனை இருக்கும் அப்படின்னா 40 அடி. அந்த மாதிரி 4 அடி சிற்று எல்லையும் 40 அடி பேர் எல்லையும் கொண்டது தான் புறநானூறு. இது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த வகையில் புறநானூறு இருக்குது அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்ட்டு. இதை தொகுப்பித்தவர் யாரோ என்னன்ட்டு இன்னும் சொல்லலை. ஆனால் இதை அச்சிட்டது, அதாவது பதிப்பித்தவர் அப்படின்னு கேட்டாவே ஊவே சாமிநாதர் ஐயா தான். புறநானூறு 8 தொகை நூலில் 1. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இது புறநானூரோட சில எக்ஸ்ட்ரா தகவல். பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் கலந்த 8 தொகை நூலில். அப்போ அகமும் புறமும் கலந்த 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பரிபாடலில் மொத்தம் 70 வகையான பாடல்கள் இருக்குது.
இதை வந்து 13 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த 70 பாடல்களையும் சேர்ந்து 13 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதுக்கு வந்து வேறு பெயர்லாம் இருக்குது. இதையும் அச்சிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவே சாமிநாதர் ஐயர் தான். அதுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். இதுக்கு வேறு பெயர் பாருங்கள், பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் அப்படின்னு கேட்டாலும் பரிபாடல் தான். அப்போ இது அகம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4ஐயும் கூறுகிறது. பாண்டிய நாட்டின் சிறப்பை கூறும் நூல் அப்படின்னு கேட்டாலும் பரிபாடல் தான். ஓகேங்களா? தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். அடுத்தது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர். ஓகே. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல், முக்கியமான பாயிண்ட். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இப்போ வந்து ஒரு வரியை கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டதுனால இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதே தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இது 1610 நூற்பாக்களால் ஆனது. தொல்காப்பியத்தோட உரையாசிரியர் யார் அப்படின்னா இருக்காங்க. யார்? இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், இந்த மாதிரி தெய்வச்சிலையார்ன்ட்டு நிறைய பேர் உரையாசிரியர்களாக இருக்காங்க. இது 3 அதிகாரத்தை, பெரும் அதிகாரத்தை வச்சுருக்குது. என்னென்னா எழுத்து, சொல், பொருள். ஓகே. அடுத்தது திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். தமிழ் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னு கேட்டாலும் சரி, சைவ வேதம் அப்படின்ட்டு குறிப்பிடுற நூல் அப்படின்னு கேட்டாலும் திருவாசகம் தான். ஓகேங்களா? இது மொத்தம் வந்து 659 பாடல்கள் உள்ளன. 51 ஹெட்டிங்கில், 51 தலைப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருவாசகம் 8ஆம் திருமறையாக இடம்பெற்றுள்ளது. இது ஓகே. திருவாசகனாவே உங்களுக்கு தெரியும், சிவன் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஜியு போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜியு போப். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான பொருத்தத்தை கூறுக. அதாவது இது வந்து இது 9th ஸ்டாண்டர்டில் தான். இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு நீர்த்தேக்கத்துக்குன்னா என்ன, பெரிய நீர்நிலைக்கு ஒரு பேர், இந்த மாதிரி இருக்கும். இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பகுதி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அப்படின்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. அப்போ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதில் எது சரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கூவல் அப்படிங்கிறது மட்டும் தான் அதில் சரியாக இருக்குது. இந்த கூவல் அப்படிங்கிறது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சிறைனா என்ன? இதில் சிறையே காணோம். ஓகே, இந்த இதில் சிறை இல்லை. வேறு என்ன இருக்குது? குண்டம். குண்டம் அப்படிங்கிறது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே மலைமுகட்டு நீர்த்தேக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இளஞ்சி. இளஞ்சி இங்கே இருக்குது. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அப்போ அதான் இது மட்டும்தான் சரியாக இருக்குது. கூவல் அப்படிங்கிறது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்தது பொருத்தமானது எது? ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் பொருத்தமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒற்றளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அதாவது தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எழுத்தை பொறுத்த வரைக்கும் சார்பு எழுத்து அப்படின்ட்டு இருக்குது. அது 10 வகை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு 10 இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து உயிரளபடையும் ஒற்றளபடையும் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு உயிரளபடை ஒற்றளபடை என்னன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அப்போ ஒற்றளபடை அப்படின்னா ஒற்று எழுத்து, அதாவது மெய் எழுத்து வந்து அளவெடுக்கிறது தான் வந்து ஒற்றளபடை அப்படிம்பாங்க. இதில் இந்த 4 இதில் எந்த எழுத்து வந்து ரிப்பீட்டாக வந்திருக்குது? இங்குங்கிறது தான். இங்குங்கிறது தான் மெய் எழுத்து வந்து அளவெடுத்துருக்கு. கரெக்டுங்களா? இங்கு அரங்கம் அப்படின்ட்டு. அப்போ இதுதான் வந்து ஒற்றளபடைக்கு நேராக வரணும். ஒற்றளபடை அரங்கம். அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன? செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையினாலும் நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை தான் வந்து
செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செய்யுளிசை அளபடைங்கிறது நெட்டெழுத்துக்கள், நெடிலெழுத்து எது ஒன்று, இது ரெண்டுமே வரும் கரெக்டாக. அதாவது நெடிலெழுத்து தூங்கிறது லாங்கிறது ரெண்டுமே அளபெடுத்து வந்திருக்குது. பட் செய்யுளிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் இந்த அசை அதிகமாக வந்ததுன்னா அது இன்னிசை அளபடையாக மாறும். இதே செய்யுளிசை அளபடைங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ லார் உலார் அப்படிங்கிறது தான் செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடைங்கிறது அந்த அசை நிறையா இருக்கும். இந்த நேர் நேர் தேமா பிரிப்போம் இல்லை, அது கொஞ்சம் நிறையா வரும். 6 7 இந்த மாதிரி சம்திங் வரும். அதனுடைய வீடியோ பதிவு தனியாக சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்லிசை அளபடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்தாவே அது சொல்லிசை அளபடை தான். ஓகேவா? குடிதலி அப்படின்னு வந்தாவே அது சொல்லிசை அளபடை தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். உயிரளபடை அப்படின்னா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும், அது எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கோ சென்ட்ரோ லாஸ்ட்டோ, உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தமளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கு இனமான குறில் எழுத்துக்கள் பின்னால் வரும். அதுக்கு பேர் தான் உயிரளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வகை இருக்குது. ஒன்று செய்யுளிசை, இன்னொன்று சொல்லிசை, அப்புறம் இன்னிசை அப்படின்ட்டு. அதாவது நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதுக்கு இனமான ஓதல் அப்படின்ட்டு இருக்குன்னு வைங்களேன். ஓதல் நெட்டெழுத்து, அதுக்கு இனமான குறில் எழுத்து, அந்த மாதிரி வர்றதா உயிரளபடைம்பாங்க. அதில் செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை அப்படின்ட்டு. இந்த தூவும் இதெல்லாம் வந்தாவே இன்னிசை தான். அதாவது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மற்ற அங்கே, இதை நம்ம படிக்கும்போது கெடுப்பதும் இப்படின்னு எழுதலாம். ஆனால் இது நல்ல ஒரு இசை வேணும், நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூவும் அப்படின்ட்டு தூவை நெடிலாகவும் பக்கத்தில் ஊவும் ஒரு ஓசைக்கொசரம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி வரதான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. கெடுப்பதூம் எடுப்பதூம் அப்படின்ட்டு. சொல்லிசை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்த்தம் ஒரு பெயர் சொல்லானது எச்ச பொருளாக வினையச்சமாக மாறுறதை தான் சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நசை உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசை இன்னும் உலேன் அப்படின்னு சொல்லிட்டு, நசை அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். ஆனால் இங்கே அந்த ஓசைக்கொசரம் என்ன பண்ணியிருக்காங்க, விரும்பி அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயர் சொல்லானது எச்சமாக மாற்றியிருக்காங்க. விருப்பம் அப்படிங்கிற சொல் விரும்பி அப்படிங்கிற பொருள் தருவதற்கொசரம் நசையி அப்படின்ட்டு அளவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் சொல்லிசை அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. அது தனியாக வீடியோ பதிவு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை ஒற்றளபடைனா அதான் ஒற்றெழுத்து, மெய்யெழுத்து அடுத்தடுத்து அளவெடுத்து வந்தால் அதுக்கு பேர் ஒற்றளபடை. இது ஒன்று தான் ஈஸி. இந்த இங்கு இந்த மாதிரி எங்கிறைவன், எக்கிழங்கிய பாருங்கள் 2 அக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒற்றளபடை அளவெடுக்கிறது தான். அதுலேயும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 10 எழுத்து தான் அளவெடுக்கும். ஞான நம்ம முன்ன பார்த்தோம்ல இரள வளல ஒரு 10 எழுத்து. சரி ரைட்டுங்க. அடுத்தது அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் இடம்பெறாத நடுத்திராவிட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு நடுத்திராவிட மொழி, அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் இடம்பெறாத நடுத்திராவிட மொழி அப்படின்னா கதப்பா தான். ஏன்னு கேட்டால் அண்மையில் கண்டறியப்பட்டது பாருங்கள், எருகலா, தங்கா, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா இது எல்லாமே அண்மையில் கண்டறியப்பட்டது தான். ஆனால் கதப்பாங்கிறது எந்த லாங்குவேஜ் மொழி? அண்மையில் கண்டறியப்படல, ஆனால் அது ஒரு நடுத்திராவிட மொழி தான். ஓகேங்களா? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் இடம்பெறாத நடுத்திராவிட மொழி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் எது 4 இருக்குது. இந்த 4மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்தது பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ட்டு பேரை குறிப்பிடாமல் அவருடைய சிறப்பு பேரை சொல்லியிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையா, இல்லை நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனாரா, தமிழ் தென்றல் அப்படின்ட்டு யார் சொல்லுவோன்னா திருவி கல்யாண சுந்தரனாரை தான் சொல்லுவோம். பாவேந்திர பாரதிதாசனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல். திருவிக்கா தான் பூக்கள்லேயே எல்லா பூவும் காயும் அப்புறம் படமாகவும்,
ஆனால் அந்த பருத்திப்பூ மட்டும்தான் முதல்ல காய்க்கும், அப்புறம் வெடிக்கும், அப்புறம் பஞ்சாகும், அப்புறம் நூலாகும், அப்புறம் ஆடையாகும், அப்புறம் நம்ம மானத்தை காத்து நிற்கும் அப்படின்ட்டு புகழ்ந்து சொல்லியிருக்காரு. எல்லா பூக்களும் பூத்து காய்த்து கனிந்துவிடும், ஆனால் பருத்திப்பூ ஒன்று மட்டும்தான் பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம் மானம் காத்து நிற்கும் அப்படின்ட்டு திருவி கல்யாண சுந்தரனார் தான் சொல்லியிருக்கார். அவர் சிறப்பு பேர் யாருன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே பிறந்திருக்காருன்னா துல்லம் அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்திருக்காரு. அவர் நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா தேசபக்தன், நவசக்தி. இது அவருடைய இதழ்கள் பேர் தேசபக்தன், நவசக்தி. தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர்னு கேட்டாலும் திருவி கல்யாண சுந்தரனார் தான். சரி, ரைட். திருவிக்காவை பற்றி பார்த்தோம். அடுத்த கேள்வி, ஊர் சூழ் வரி அப்படின்னு ஒரு வரியை கொடுத்துட்டு இதில் வரி அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சிலப்பதிகாரத்தில் ஊர் சூழ் வரி அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. அது என்னென்னா ஒரு இசை பாடலை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஊர் சூழ் வரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இசை பாடல். அதாவது ஊரை சுற்றி ஒரு தனியால் எழுப்பிய இசைப்பாடலுக்கு பேர் தான் ஊர் சூழ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலப்பதிகார நூலில் பார்த்திங்கன்னா மதுரை காண்டத்தில் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்போ சிலப்பதிகாரம் என்னும் நூலில் மதுரை காண்டத்தில் ஊர் சூழ் வரி என்னும் வரி இடம்பெற்றுள்ளது. அதனுடைய அர்த்தம் இசைப்பாடல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது சிலப்பதிகாரத்தை பற்றி சில எக்ஸ்ட்ரா தகவல் தான். இதனுடைய ஆசிரியர், சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். மொத்தம் 5001 அடிகள் கொண்டது. இதனுடைய பாவகை பார்த்திங்கன்னா நிலைமண்டல ஆசிரியப்பா அப்படின்ட்டுருக்கு. சிறந்த உரையாக எழுதியவர்னா அடியாருக்கு நல்லார் அப்படின்ட்டு. சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இருக்குது. முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், பொதுமை காப்பியம் அப்படின்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். இது மொத்தம் 3 காண்டங்கள் ப்ளஸ் 30 காதைகளை கொண்டது. ஒவ்வொரு காண்டத்துக்கும் சில காதைகள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படிங்கிறதான் இந்த காண்டங்களோட பேர். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னா 10, மதுரையில் 13, வஞ்சியில் 7. இது தெரியும். சிலப்பதிகாரங்கிறது ஒரு 50 காப்பியங்களில் 1 அப்படிங்கிறது. சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜராஜ சோழன் உலாவில் ஓகே. ராஜராஜ சோழன் உலாவில் குறிப்பிடப்படும் வட்ட மகோததி என்பதில் மகோததி அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மகோததினாவே கடல் தான். இது நம்ம ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் உலா அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியணும். உலா அப்படின்னா ஒரு சிற்றிலக்கிய வகைகள் 1. உலா அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருந்தாங்கன்னா பவனி வருதல் அப்படின்னு அர்த்தம். உலா அப்படிங்கிறதுக்கு பவனி வருதல். பொதுவாகவே ததி அப்படின்னு வந்தாவே கடல் தாங்க. கடலை குறிக்கின்ற சொற்களில் இந்த மாதிரி ததின்னு ஒன்று முடியும். அந்த மாதிரி வந்தாலே அது கடல் தான், மகோததி. சரி, தலைவன் வீதியில் உலா வர அவனை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர், இளம்பெண் அப்படின்ட்டு 7 வகை பருவமாக காதலிக்கப்படுவதாக அமைஞ்சதுக்கு பேர் தான் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலிவெண்பாவால் இயற்றப்படும் ஒரு நூல் வகை. சரிங்களா? இந்த 7 பருவத்துக்கும் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது. பேதைனா 5 to 7 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. 8 to 11 பெதும்பை, 12 to 13 மங்கை, 14 to 19 மடந்தை, 20 to 25 அறிவை, 26 to 32 தெரிவை, 33 to 40 பேரிளம்பெண். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வேணால் கொஸ்டினில் மங்கை அதற்குண்டான ஏஜ் அந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். வயது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 12 to 13 அறிவை அப்படிங்கிறது. ஓகேங்களா? தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது இந்த ராஜராஜ சோழனோட ஆசிரியர் யார்? இந்த உலா ஆசிரியர் யார்னா ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, கவி ராட்சசன்னு சொல்லுவாங்க. கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காலக்கவி, எல்லாம் கவி, சர்வஞ்ச கவி அப்படின்னு சிறப்பு பேரால் அழைக்கப்படுறவர் ஒட்டக்கூத்தர். இவருடைய நூல்கள் நிறையா இருக்குது. அதில் சில என்னென்னா மூவர் உலா, தக்கையாக பரணி, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், விக்ரம சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா, ஈட்டி 70, அரும்பை 900, காங்கேயன் 4000 கோவை. ஓகேங்க. அடுத்தது
17வது கொஸ்டின். பெண்கள் மற்போர் கற்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய தந்தை பெரியார். ரைட்டுங்களா? தந்தை பெரியார் தான். பெண்கள் மற்போர்னு என்னங்க அப்படின்னா அது ஒரு கலை. பெண்கள் ஒரு கட்டத்தில் மற்போர் அப்படிங்கிற ஒரு கலையை கற்கணும் அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா தமிழ் தென்றலான திருவிக்கா கிடையாது. தேசிய கவினா யார்? பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன் நினைக்கிறேன். கரெக்ட். வைக்கம் வீரருங்கிறது தந்தை பெரியார். அவர் தான் பெண்கள் மற்போர் கற்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்னவர். இவர் ஈரோடு வெங்கட்ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு வெங்கட்ராமசாமி, ஈவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பகுத்தறிவு வினாக்கள் எப்படின்னா, மனிதர்களுக்காக மதங்களா இல்லை மதங்களுக்காக மனிதர்களா, மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கா இல்லை பிரித்து வைப்பதற்கா அப்படின்ட்டு வினா எழுப்பியிருக்கார். பகுத்தறிவு கேள்வி கேட்டிருக்கிறார். இவருக்கு சிறப்பு பேர் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், பகுத்தறிவு பகலவன், வெண்தாடி வேந்தர். டைரெக்டாக எப்பயுமே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சொல்லாமல் அவங்க சிறப்பு பேரை சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு சிறப்பு பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இவர் பெண்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாலும் பெரியார் தான். சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் எல்லா செக்ஷனுக்கும் எல்லா காஸ்ட்டுக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொன்னவரும் தந்தை பெரியார் தான். அவ்வப்போது சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது மஸ்ட், அதாவது கட்டாயம் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ஓகே, அடுத்தது புரட்சிக்கவி பாரதிதாசன். இவர் தமிழ்நாட்டு வால்ட் விட்மன் அப்படின்ட்டு கவிமணி தேசிய விநாயகத்தால் அழைக்கப்பட்டவர். அப்போ தமிழ்நாட்டு வால்ட் மிட்டன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா புரட்சிக்கவி பாரதிதாசன் தான். அடுத்தது இவர் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற ஒரு பாடல் வரி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில், அதாவது புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தாவே பாடிட்டுருக்குறாங்க. இது ஒரு இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான். அடுத்தது இவர் நடத்திய இதழ் நிறையா இருக்குது. இதழ் குயில் அப்படிங்கிறது ஒன்று. படைப்பு நிறையா இருக்குது. பாண்டியன் பரிசு, இசையமுது, கண்ணகி புரட்சி காவியம், பிசிராந்தையார், தமிழியக்கம், இது எல்லாமே இவருடைய படைப்புகள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார், இந்த வரியை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாலும் புரட்சிக்கவி பாரதிதாசன் தான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. பாரதியாரை பற்றி தெரியும், நிறையா இருக்குது. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, இவர் பெண்களுக்காக சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார். பெண்மை அறவுயர பீடோங்கும், பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு அப்படிங்கிற வரியும் பாரதியார் சொல்லியிருக்கார். சரி, அடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்காவை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். திருவிக்கா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, திருவி அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் தான் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, படைப்புகள் பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, வாழ்க்கை துணை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், இது எல்லாமே இவருடைய படைப்புகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரே நிமிஷம். நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் இருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வேறு யாருமே இல்லை, திருவள்ளுவர் தான். நகல்வல்லர் அல்லாருக்கு மாஞிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் அப்படின்ட்டு பண்புடைமை அதிகாரத்தில் 999வது குறள் சொல்லப்போனால் பண்புடை அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. என்னது, அதாவது நகைச்சுவை உணர்வு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பகல் கூட அவனுக்கு இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருக்குறள் மூலமாக. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர் தான். ஓகே, இப்போ திருவள்ளுவர் பற்றி தெரியும், பாரதிதாசன் தெரியும், காந்தியடிகளும் தெரியும். இது யாருங்க? அழகிய சொக்கநாதர் அப்படின்னா அவருடைய எக்ஸ்ட்ரா தகவலை தான் இப்போ பார்ப்போம். அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறது
அவர் வாழ்ந்த ஊர், பிறந்த ஊருங்கிறது தச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், ராசி கோமதி அம்மை பதிகம், முத்துசாமி பிள்ளை காதல் பிரபந்தம், இது எல்லாமே அவருடைய படைப்புகள். கரெக்டுங்களா? இவர் கோமதி தாயை பற்றி பாடிய பாடல், வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மை உன்னை கூடாது என்று ஆர் தடுப்பார், கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்ட்டு இந்த பாடல் வரியை எழுதுனது யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் தான். காந்தியடிகள் தெரியும் உங்களுக்கு. அவருடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது. சரி, ரைட்டு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுவாமிநாத தேசிகரின் ஆசிரியர் யார்? மயிலேறும் முருகன், குமரகுருபரர், மயிலேறும் பெருமாள், அம்பலவான தேசிகமூர்த்தி. சுவாமிநாத தேசிகரோட ஆசிரியர் அப்படின்னா மயிலேறும் பெருமாள் தான். அப்போ சுவாமிநாத தேசிகர்னால் யார் அப்படின்னா அவரை ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசான தேசிகர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் சுவாமிநாத தேசிகர். அவர் அப்பா பேர் தாண்டவமூர்த்தி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் திருச்செந்தில் கலம்பகம் அப்படிங்கிற நூலை இயற்றியது அப்படின்னா இவர் தான் சுவாமிநாத தேசிகர். ஓகேங்களா? இவர் திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்தியின் தொண்டர். சரி, ஓகே. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், தூத்துக்குடியில் பிறந்தவர். இவருடைய படைப்புகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி படைப்புகள், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. புணர்ச்சியில் மாறுபட்டது எது? அப்படிங்கும்போது நமக்கு முதல்ல பிரிக்க தெரிஞ்சிருந்தால் தான் அதில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? காட்சி அழகு, காட்சி ப்ளஸ் அழகு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா பூ அழகு தான். ஏன் பூ அழகு அப்படின்னு சொல்கிறோம்னா, பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நிலைமொழியில் இறுதி எழுத்து இ, இ, ஐ, இதை தவிர, அதாவது இந்த எழுத்து வந்தது அப்படின்னா அதை யகர உடம்படும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைமொழி, வருமொழி தெரியுமில்ல, பேசிக்காக இருக்கிறது, இது சேர்ந்து வர்றது. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து பிரிக்கும்போது இ, இ அப்படிங்கிற ஐ, இந்த 3 எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் யகர உடம்படும் மெய். இது இல்லாமல் மற்ற எழுத்து, அதாவது ப்ளஸ் வருமொழியில் உயிரெழுத்தாக இருக்கணும். அது மெயின் பாயிண்ட். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்து பிரிக்கும்போது இந்த 3 எழுத்து வரணும். வருமொழியில் ஃபஸ்ட்டு எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். அப்படிங்கும்போது அது யகர உடம்படுமை. இந்த 3 எழுத்து இல்லாமல் வந்தது அப்படின்னா, நிலைமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்ததுன்னா அது வகர உடம்படுமையாக மாறும். இந்த எழுத்து இல்லாமல் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்சி அழகு. இங்கே பாருங்கள், காட்சி அழகு கரெக்டாக, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து சி, வருமொழியோட உயிரெழுத்து 3லையுமே வந்திருக்கு. இப்போ காட்சியை பிரித்தோம்னா என்ன வரும்? இச்சு ப்ளஸ் ஈன்னு வருமா? கரெக்டாக, ஈ வந்திருக்கு. இதே தீ அணைப்பான், தீயை பிரிங்களே, இத்து ப்ளஸ் ஈ, கரெக்டாக, இதுவும் அதாவது ஈ வந்துருச்சு, இங்கே ஈ வந்துருச்சு. அடுத்தது கலை, லையை பிரித்தோம்னா எல் ப்ளஸ் ஐ, கரெக்டாக, அப்போ ஐ வந்துருச்சு. அப்போ இந்த 3மே யகர உடம்படும் மெய். ஏன் யகர உடம்படும் மெய்னா, வருமொழியில் உயிரெழுத்து தான் வந்திருக்குது. கரெக்டாக, காட்சி ப்ளஸ் இ, அதாவது இ வந்திருக்கு. தீயை பிரித்தோம்னா இ வரும், கலையை பிரித்தா ஐ வரும். ஓகேங்களா? அப்போ இது 3மே பார்த்திங்கன்னா யகர உடம்படும் மெய். ஆனால் பூவழகு அப்படிங்கிறத பிரித்தோம்னா, பூவை பிரிங்களே, இப்பு ப்ளஸ் ஊ, கரெக்டாக, பூ. இதில் வகர உடம்படு மெய் வரும். இந்த 3 எழுத்து வரல, உங்களுக்கு புரியுதுங்களா? ஊகார ஈறு பெற்றுள்ளதால் வகர உடம்படு மெய் புணரும். அப்போ இதில் புணர்ச்சியில் மாறுபட்டது, சொல்லப்போனால் பொருந்தாதது அப்படின்னா என்ன வரும்? பூவழகு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்திரிதல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் எது அப்படின்ட்டு 4 சொற்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த கான்செப்ட் முதல்ல தெரியணும். ஈறுபோதல்னால் என்ன அப்படின்ட்டு. ஈறுபோதல்னால் என்ன?
பிரிக்கும்போது அந்த நிலைமொழியில் இருக்கிற ஒரு எழுத்து கெட்டு போகிறது தான் அதாவது அந்த கடைசி எழுத்து ஈற்று எழுத்து கெட்டு போகிறது தான் ஈறுபோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 சொல்லையுமே முதல்ல நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். பைந்தமிழ் எப்படி பிரிப்போம்? பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிப்போமா? ஒரே நிமிஷம். பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம். அப்போ மை வந்து கெட்டு போயிடும். கரெக்டாக? பசு கூட்டல் தமிழாக மாறும். அப்போ ஈறுபோதல் விதிப்படி இது செட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. வெற்றிடத்தில் வெறுமை கூட்டல் இடம் அப்படின்னு பிரிப்போம். இந்த மை கெட்டு போய் வெறு கூட்டல் இடம், அப்போ ஈறுபோதல் இதுக்கும் செட் ஆகுது. ரைட்டு. பேரூரை பெருமை கூட்டல் ஊர்னு பிரிப்போமா? அப்போ இதுலேயும் மை கெட்டு போயிடும், ஈறுபோதல் விதி செட் ஆகுது. இன்னொன்று என்ன? நல்லாடை. இதுலேயும் நல்லாடையை பிரித்தா நன்மை கூட்டல் ஆடை, மை கெட்டு போயிடும், இதில் ஈறுபோதல் செட் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுது. கரெக்டாக? ஈறுபோதல் அப்படிங்கிற விதி இந்த 4க்குமே செட் ஆகுது. சரி, ரைட். அடுத்தது முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா என்னங்க? முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்கும்போது பசுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறத மை கெட்டு போயிடும். இந்த முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து இதில் வரலையே, சூதா வருது. அப்போ இது வராது. வெற்றிடம் வெறுமை கூட்டல் இடம். கரெக்டாக? அப்போ மை கெட்டு போச்சுன்னா ரூதா வருது. இங்கேயும் மெய் வரல, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் வரல. சரி, நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை. கரெக்டாக? நன்மை கூட்டல் ஆடை. இந்த மை கெட்டு போச்சு. இங்கே இன்னும் மெய் எழுத்து இருக்குது. அப்போ இதுதான் வரும். பேரூர் பெருமை கூட்டல் ஊ, அதுலேயும் ரூ வரும். அப்போ நன்மை கூட்டல் ஆடை முன்னின்ற மெய் தெரிதல்னா இந்த நகரமானது லகரமாக மாறிடுச்சு. நகரம் லகரமாக மெய் எழுத்தாக மாறி இருக்கு. புரியுதுங்களா? நல்லாடை. அப்போ இந்த கான்செப்ட் இதுக்கு செட் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டு அப்படின்னா பாருங்கள், மெதுவாக வரேன். ஃபஸ்ட்டு ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போச்சு. 1. நல்லாடை அப்படிங்கிற இந்த இல்லானது இன்னா மாறிடுச்சு. நகரமானது லகரமாக மாறி இருக்கு. 2 செட் ஆகிடுச்சு. அதாவது தனிக்குறில் நல்லுங்கிற இந்த ஒற்று எழுத்து, தனிக்குறிலுக்கு பக்கத்தில் ஒற்று எழுத்து. கரெக்டாக? தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று எழுத்து வந்திருக்கு. நீங்கள் இன்னொரு ஒற்று எழுத்து போட்டாலும் மீனிங் மாறாது, அர்த்தம் மாறாது. அந்த மாதிரி 2 ஒற்று எழுத்து வந்தாலுமே அர்த்தம் மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டு அப்படிங்கிறது. அப்போ நல் இல் ப்ளஸ் ஆடை. அப்போ கடைசி என்னாகும்? நல்லுக்கு அப்புறம் இல்லு ப்ளஸ் ஆவை சேர்த்தனோம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படியும் செட் ஆகுது. செட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் வந்து நல்லாடை அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது, அதையும் பார்ப்போம். பசுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது தான் பைந்தமிழை நம்ம பிரிப்போம். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு மை ஈறுபோதல் விதிப்படி கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனால் என்ன வரும்? பசு கூட்டல் தமிழ் வருமா? கரெக்ட். அடுத்தது அடியகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி. அது என்னங்க அடியகரம் ஐயாதல்? பசு அப்படிங்கிற பாவானது பையாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஆவானது பா அப்படிங்கிற ஆவானது பையாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? பாவை பிரித்தோம்னா இப்பு ப்ளஸ் ஆ, பையை பிரித்தோம்னா இப்பு ப்ளஸ் ஐ, அதான் பை. அப்போ ஐயா மாறிடுச்சு. ஆவானது ஐயா மாறினதுனால பா வந்து பை சூ அப்படின்ட்டு மாறியிருக்கு இந்த விதிப்படி. இது ஒரு விதி. அடுத்தது இணையமும் பண்பிற்கு இயல்பே. அதுனா பண்பிற்கு இயல்பேனா பண்புச்சொல். பசுமை கூட்டல் தமிழுங்கிறது ஒரு பண்புச்சொல். அப்போ வந்து பை சூ கூட்டல் தமிழானது பை ப்ளஸ் தமிழ் அப்படின்ட்டு மாறிடுச்சு, அதாவது கெட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஒரு எழுத்து இனம் மிகல். பை கூட்டல் தமிழ்னா இனமிகள்னா அதுக்கு இனமான தாக்கு இனமான ஒரு எழுத்து இனமிகள் சேர்ந்து வர்றதுனால அது பைந்தமிழாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு உண்டான ஒரு விதி, என்னென்ன விதி இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், வெற்றிடத்தை வெறுமை கூட்டல் இடம்னு பிரிப்போம். மை கெட்டு போச்சு, அதனால் வெறு கூட்டல் இடமாக மாறிடுச்சு. அடுத்தது தன் ஒற்று இரட்டல். அதாவது ஒற்று இரட்டல்னா என்ன? இந்த இர்ரானது இந்த ரூ வந்து இர்ரு ப்ளஸ் ஊவாக மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? 2 ஒற்று வெறு அப்படி ப்ளஸ் இடம் அப்படின்ட்டு தன் ஒற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி மாறியிருக்கு. அடுத்தது என்ன? உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர்வரின்
உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கும்போது இந்த வெறு தனியாக இருக்கும், இந்த இரு ப்ளஸ் இ ரீயாக மாறிடும். அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுக்குண்டான விதி. அடுத்தது பெருமை கூட்டல் ஊர். இது அதேமாரி தான், ஒரு கான்செப்ட் 4 கான்செப்டாக மாறி இருக்கு. அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு சரியான ஆன்சர் எது? ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்தெரிதல், தனிக்குறில் முன் உற்று, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல். இது எல்லாமே கரெக்டான சொற்கள் அப்படின்னா நல்லாடை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். பிரித்து இது எந்த விதி அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், முன்னின்ற மெய்த்தெரிதல்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இந்த ஈறுபோதல், இந்த விகார புணர்ச்சி விதிகள், இது எல்லாமே நிறையா இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு சொற்களை பிரித்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? தவறாக பொருந்தி இருப்பதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்காங்க. இது ஈஸி தான். நம்ம நிலைமொழியோட இறுதி எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட்டு. மண் ப்ளஸ் அகல், இந்த இன்னுங்கிறது என்ன எழுத்துங்க? மெய் எழுத்து, கரெக்டு. ஆங்கிறது உயிர் எழுத்து, கரெக்டு தான். மெய் முன் உயிர், கரெக்டு. கிளி, லீயை பிரித்தோம்னா என்ன வரும்? இல் ப்ளஸ் ஈ வருமா? ஈங்கிறது உயிர் எழுத்து, கரெக்டு. மூவை பிரித்தோம்னா இம் ப்ளஸ் ஊ, கரெக்டாக? மூ. அப்போ இம்முங்கிறது மெய் எழுத்து, கரெக்டு. அப்போ இதுவும் கரெக்டு தான். என்ன சொல்கிறாங்க? உயிர் முன் மெய், கரெக்டு. அடுத்தது இடை. டையை பிரித்தா என்ன வரும்? இட்டு ப்ளஸ் ஐ. ஐங்கிறது உயிர் எழுத்து, ஆனால் இங்கே மெய்யின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஆங்கிறது உயிர் எழுத்து தான். அப்போ இங்கே உயிர் முன் உயிர் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சி தான் இதில் தவறாக பொருந்தியிருக்கு. சரி, இதையும் செக் பண்ணிப்போம். இம்முங்கிறது மெய், கரெக்டு தான். கீங்கிறது இக்கு ப்ளஸ் ஈயாக பிரிப்போம். அப்போ இக்குங்கிறது மெய், இதுவும் சரி தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இடையழகு, கரெக்டாக? உயிர் முன் உயிர்னு வரணும். எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியுதுங்களா? ஒரு நிலைமொழியோட கடைசி எழுத்தை பிரிக்கணும். அது உயிர் எழுத்தா? கடைசி எழுத்து அது உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும்போது கடைசி எழுத்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நிலைமொழி, அதாவது வருமொழி, அதனுடைய முதல் எழுத்தை பிரிக்கணும். அது உயிர் எழுத்தா மெய் எழுத்தான்னு பார்க்கணும். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். அடுத்தது முல்லை, நெய்தல், மருதம், குறிஞ்சி அப்படிங்கிற 5 இணைக்குரிய கருப்பொருளை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஐவகை நிலத்துக்குண்டான கருப்பொருள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன கருப்பொருள் கொடுத்துருக்காங்கன்னா மரத்தை கொடுத்துருக்காங்க. ஐவகை நிலத்துக்குண்டான மரம். அதில் முல்லைக்குண்டான மரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். முல்லைக்குண்டான மரம் வந்து பார்த்திங்கன்னா கொன்றை, குருந்தம், காயா அப்படிங்கிறது தான். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காயான்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான். ஒவ்வொரு நிலத்துக்குண்டான மரம் அது தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து முல்லைக்கு காயா, அடுத்தது நெய்தலுக்கு ஞாழல், மருதத்துக்கு காஞ்சி, இங்கே காஞ்சி இருக்குது. அப்புறம் குறிஞ்சிக்கு சந்தனம், தேக்கு, அகில் கொடுத்துருக்கோம். அப்போ காயா, ஞாழல், காஞ்சி, அகில் அப்படிங்கிற இந்த வருஷ பிரகாரம் இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான். அடுத்தது எருதங்குஞ்சரம் மல்லி என்பது எவ்வகை பெயராக அறியப்படுகிறது அப்படின்னா, இது நமக்கு கல்வெட்டில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். எருதங்குஞ்சரம் மல்லி அப்படிங்கிறது ஒரு பெண்பார் பேர். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலோக மாத வீச்சுரம் அப்படிங்கிற கோவில் கல்வெட்டிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த எருதங்குஞ்சரம் மல்லி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெண் அதிகாரியோட பேர். அது இல்லாமல் இன்னொரு கல்வெட்டில் பார்த்திங்கன்னா சோமையன் அமிர்தவல்லி அப்படிங்கிற இன்னொரு பெண் அதிகாரியோட பேரும் இருக்குது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எருதங்குஞ்சரம் மல்லினாலும் பெண்பார் பேர் தான், சோமையன் அமிர்தவல்லி அப்படிங்கிறதும் ஒரு பெண்பார் பேர் தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ராஜராஜனின் பட்டத்தரசி உலோகமாதேவி அப்படிங்கிற திருவையாற்றில் கட்டிய கோவில் உலோகமாத வீச்சுரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேரும் ஒரு பெண்பார் பேர் தான். பட்டத்தரசினாலும் பெண்பார் பேர் தான். ஓகே, இப்போ பெண்பார் பேர்னால் தெரியுது, ஆண்பார் பேர்னால் தெரியுது, இருபார் பேர்னாலும் தெரியும். மாதொரு பாக பெயர் அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதி அப்படிங்கிற இருக்கும்ல, அதை தான் வந்து மாதொரு பாக பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் உருவம் பாதியும் பெண் உருவம் பாதியுமாக இருப்பதை மாதொரு பாகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்க. இறைச்சினா சாப்பிட்ற இறைச்சி கிடையாது. இறைச்சிக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை தான் இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு ஒரு குறிப்பாக ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லலாம். அதுக்குள்ளேயும் ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறதுக்கு பேர் தான் குறிப்பு, அதாவது இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பு பொருளுக்குள் ஒரு குறிப்பு பொருள் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருளை அமைத்துரைப்பது இறைச்சி. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இறைச்சிக்குண்டான விளக்கம் உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருள். ஓகே. அடுத்தது, இது எக்ஸ்ட்ரா தகவல். ஊமயம், உருவகம், இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்ட்டு வரியை கொடுத்துட்டு இப்புது கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் தான் சொல்லியிருக்கார். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு கந்தர்வன் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, இலக்கண குறிப்பு கொடுத்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைவேல், பொலிமறை, அரிய ஆண்மை, நான் அவன். இதில் சில இது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அவன் அப்படின்னா என்ன? நானும் அவனும், எண்ணும்மை, உண்மை தொகை அப்படிங்கிற 2 இது இருக்குது. கரெக்டுங்களா? உண்மை தொகைனா என்ன? அந்த அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இருக்காது. எண்ணுமைனா இருக்கும், அவ்வளோதான். அப்போ நான் அவனுங்கிறது உம்முங்கிற சொல் வந்து வெளிப்படையாக இல்லை. அப்போ இது உண்மை தொகைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ உண்மை தொகைங்கிறது ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டியிலையும் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வரும். சரி, ரைட்டு. அரிய ஆண்மை, ஆண்மைங்கிறது ஒரு பெயரெச்சம். அரிய ஆண்மைனா என்ன? குறிப்பாக சொல்கிறதுனால அது ஒரு குறிப்பு பெயரெச்சம். அப்போ குறிப்பு பெயரெச்சம் தான் வரும். அடுத்தது என்ன? பொலிமறை, 3 வினை, அதாவது வினைத்தொகை தான். பொலிகின்ற மறை, பொலிந்த மறை, பொலியும் மறை அப்படின்னு 3 காலத்தை சொல்கிறதுனால அதுக்கு பேர் வினைத்தொகை. அப்போ வைவேல் அப்படிங்கிறது சால, உரு, தவ, கடி, நனி அப்படிங்கிற மாதிரி வைவேல் அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உரிச்சொல், வினைத்தொகை, குறிப்பு பெயரெச்சம், உண்மை தொகை. சரி, ரைட். அடுத்தது, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி தான். நேர் நேர் தேமா, அசை பிரிப்பமில்லை, சீர பிரிப்பமில்லை, அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் எது தவறு அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். காய் முன் நேர், காய் முன் நேர் வந்தால் என்ன, காய் முன் நிறை வந்தால் என்ன, கனி முன் நேர் வந்தால் என்னன்னு தெரிஞ்சால் தான். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் முன் நிறை அப்படின்னு வந்தால் என்ன? காய் முன் நிறைன்னு வந்தால் கழித்தலைன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறை ஒன்றாசிரியை தலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒன்று தான் தவறாக இருக்குது, மீதியெல்லாம் சரியாக இருக்குது. அப்போ இந்த இந்த எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை அப்படின்னு எல்லா பார்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்தது, அதேமாரி தான், இது ஒரு கான்செப்ட் தான். வல்லினம் மிகும் இடம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வல்லினம் மிகா இடம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வல்லினம் மிகவும் மிகா இடத்துல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு சொற்களையாக பார்ப்போம். நம்ம வாழ்க தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ வாழ்க தமிழ் இந்த இடத்துல வல்லினம் மிகணுமா மிகக்கூடாதா, அதாவது இங்கே இத்து வருமா வராதா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது. ஏன்னா வாழ்க அப்படிங்கிறது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஒரு சொல்லோட இறுதி எழுத்து கா, இய, இயர் அப்படிங்கிற வியங்கோல் எழுத்து வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது 1. அப்போ வாழ்க தமிழில் இத்து வரக்கூடாது. கரெக்டாக? அப்போ டிசிபி ஆப்ஷன் ஏவை விட்டுறலாம். அடுத்தது என்ன? 2வது பார்த்த பையன், பார்த்த பையன், பையனுங்கிறது பெயரெச்சம். பார்த்த பையன்னாலும் பெயரெச்சம் தான். பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகணுமா அப்படின்னா மிகக்கூடாது. தாவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஆ, புரியுதுங்களா? பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது. அப்போ பார்த்த பையன் இப்பு வரக்கூடாது. கரெக்டாக? அப்போ 2 பிஏ விட்டுறலாம், சிடி தான் வரும். சிடியில் அடுத்தடுத்து என்ன? குடி தண்ணீர். குடி தண்ணீர்னாவே வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகணுமா மிகக்கூடாதானா வல்லினம் மிகாது.
குடி தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படின்ட்டு 3 காலத்தை உணர்த்துகிற வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சரி, அப்போ குடி தண்ணீர் ரெண்டுலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது அடுத்தது தான் நம்ம பார்க்கணும். இதே வந்து தண்ணீர் கொண்டு வா, நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணீர் கொண்டு வா, இந்த இடத்துல வல்லினம் மிகணுமா அப்படின்னா மிகும். குடி தண்ணீருங்கிறது வினைத்தொகை, தண்ணீர் கொண்டு வாங்கிறது இருவேரட்டு பண்பு தொகை, அந்த இடத்துல வல்லினம் மிகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. மகளே தா அப்படின்னா, மகளே தா அப்படின்னா என்ன? ஒரு விழித்தொடர், ஒரு வியப்பு வாக்கியமாக இருக்குது. விழித்தொடரில் வல்லினம் மிகணுமா அப்படின்னா வல்லினம் அந்த இடத்துல மிகாது. அப்போ மகளே தா அப்படிங்கிற ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். இதில் எது தவறாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே தான். இப்போ நம்ம நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்து பார்த்தோம்னா, வருமொழியோட முதல் எழுத்து பார்த்தோம்னா இந்த கான்செப்ட்டு நமக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மலை ப்ளஸ் அருவி, கரெக்டாக. உயிர் ப்ளஸ் உயிருங்கிறாங்க. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன? லை. இல் ப்ளஸ் ஐ, கரெக்டாக. இங்கே வருமொழியோட முதல் எழுத்து என்ன? ஆ. இது உயிர் எழுத்து, இதுவும் உயிர் எழுத்து, கரெக்டு. அடுத்தது தமிழ் ப்ளஸ் அன்னை, இல். சாரிங்க, இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது இந்த கடைசி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அந்த பதிவு மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு தவறான இணை. இது நமக்கு அதான் ஒரு சொல்ல பிரிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ மலை ப்ளஸ் அருவி நிலைமொழியோட கடைசி எழுத்து லை, இல் ப்ளஸ் ஐ, இது உயிரெழுத்து, ஓகே. அடுத்தது ஆங்கிறது உயிரெழுத்து, இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது தமிழ் ப்ளஸ் அன்னை, இல்லுங்கிறது மெய் எழுத்து, கரெக்டு. ஆங்கிறது உயிரெழுத்து, கரெக்டு. அடுத்தது தென்னை, நெய்யை பிரித்தோம்னா இன் ப்ளஸ் ஐன்னு வருமா? இன் ப்ளஸ் ஐன்னு வரும். ஐங்கிறது உயிரெழுத்து, ஓகே. மா அப்படிங்கிறத பிரித்தோம்னா இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். இம்முங்கிறது மெய் எழுத்து, ஆனால் இங்கே உயிர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது, கரெக்டுங்களா? சரி, இதையும் செக் பண்ணிப்போம். இன்னுங்கிறது மெய் எழுத்து, ஓகே. மாவை பிரித்தோம்னா இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். இம்முங்கிறது மெய் எழுத்து, அப்போ இதுவும் சரி தான். அப்போ சொல்லப்போனால் ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறாக இருக்குது. புரியுதுங்களா? சரி, ரைட். இது இல்லாமல் உயிர் ஈறு மெய் ஈறு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம், ஒன்று தான், ஒரே நிமிஷம். அதாவது உயிர் ஈறு அப்படின்னா நிலைமொழின்னு தெரிஞ்சுக்குவாங்க. உயிர் ஈறு மெய் ஈறு. உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வருமொழின்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன நிலை உயிர் ஈறு அப்படின்னா இது ப்ளஸ், அதாவது இது நிலைமொழியா? நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக வந்தால் அது உயிர் ஈறு, மெய் எழுத்தாக வந்ததுன்னா மெய் ஈறு, அவ்வளவுதான். வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வந்தால் உயிர் முதல், அதே மெய் எழுத்தாக வந்தால் மெய் முதல், அவ்வளோதான். எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது மணிமாலை அப்படிங்கிறத பிரித்தோம்னா மணி ப்ளஸ் மாலை அப்படின்னு வரும். இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தை பிரித்தோம்னா என்ன எழுத்து வருது? உயிர் எழுத்து வருதுங்களா? இதுக்கு பேர் தான் உயிர் ஈறு. இதே பொன் வண்டு அப்படிங்கிறத பிரித்தோம்னா பொன் ப்ளஸ் வண்டுன்னு வரும். நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன வருது? மெய் எழுத்து, அப்போ மெய் ஈறு, அவ்வளோதான். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக வந்தால் உயிர் ஈறு, மெய் எழுத்தாக வந்தால் மெய் ஈறு. இதே வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வந்தால் அது உயிர் முதல், அதே மெய் எழுத்தாக வந்தால் மெய் முதல். ஓகேங்களா? சரி, ரைட். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து லாஸ்ட்டு 2019 கேட்கப்பட்ட டெட் எக்ஸாமோட தமிழ் கொஸ்டினோட ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சில எக்ஸ்ட்ரா தகவலோடு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.